பொதுவா எங்க வீட்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து கூட்டு, பொரியல், குழம்பு அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து என் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒத்த சாதம் அந்த மாதிரி லெமன் சாதம், புளி சாதம், அந்த கரம் மசாலா போட்டு பண்றது, அந்த பிரியாணி அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து குழம்பு சாதம் பண்ணும்போது அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்கும். அதனாலவே என்ன பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த நைட்டு டின்னருக்கு அந்த மாரி பண்ணும்போது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தோசை, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாட் ஐட்டங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிரலாம். மதியத்துக்கு வந்து அந்த நேரத்தில நம்ம குழம்பு, கூட்டு அந்த மாரி வச்சுக்கலாம். சாம்பார், ரசம் அந்த மாதிரி வச்சா கூட ஓரளவுக்கு சாப்பிட வச்சிரலாம் பிள்ளைங்கள. ஆனா இந்த புளிக்குழம்புல பூண்டு குழம்பு, வத்த குழம்ப தவிர மத்த எந்த மாதிரி புளிக்குழம்பு இப்ப சாப்பிட்டா வச்சாலுமே என் பிள்ளைங்கள சாப்பிட வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். அன்னைக்கு வந்து முருங்கை மரம் பக்கத்தில வந்து உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து எனக்கு நெறைய முருங்கக்கீரை கொண்டு வந்தாங்க. நானும் சோம்பேறி பார்க்காம அந்த 2 வகையா அந்த முருங்கக்கீரைய உருவி 2 பையில போட்டு வச்சுட்டேன். ஒண்ணு வந்து பொரியல் மாரி பண்ணிக்கணும். இன்னொன்னு வந்து சூப்புக்கும், குழம்புக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி பார்க்காம, ஏன்னா முருங்கக்கீரை கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருக்குன்றதுனால, மறுநாள் வந்து முருங்கக்கீரை புளிக்குழம்பு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால அது பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எங்க அப்பா சொல்லிட்டாங்க, மசால் பூரி பண்ணிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்றதுனால மொத நாளே பட்டாணி ஊற போட்டேன். அப்போ வந்து நெனச்சேன், சரி இவன் வந்து முருங்கக்கீரை புளிக்குழம்பு சாப்பிடாட்டாலும் காலையில வந்து இது பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழம்பு வைக்கும்போது அதுக்கு ஆப்ட்டா வந்து சௌசௌ காய் கூட்டு வச்சுட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுட்டேன். ரொம்ப செமி கிரேவி மாரி ரொம்ப கெட்டியா வைக்காம செமி கிரேவி மாரி வச்சுட்டேன். அப்போ வந்து அது குழம்பு மாரி அவங்க ஊத்தி சாப்பிட்டுட்டு ஒரு ஆம்லெட்டோ, அப்பளமோ வச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா அவனும் சாப்ட்டுருவான். இது வந்து நமக்கும் ஆப்ட்டா இருக்குன்றதுனால அதே பிளான் பண்ணி அன்னைக்கு வச்சுட்டேன்.